இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்ய போறோம். அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை இந்த மாதிரி கடாயில போட்டு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் வரணும்னா கரிஞ்சிடக்கூடாது. அந்த பாசிப்பருப்போட வாசனை ரொம்ப அழகா வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்ப நம்ம 1 கப் பாசிப்பருப்புக்கு ஒரு 3 கப் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணும். அதனால நல்லா வேக விடலாம். இப்ப நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நமக்கு நல்லா பருப்பு வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 3/4வாசி வெந்தா போதும். ஏன்னா நம்ம அடுத்து வந்து ஜவ்வரிசி வர சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம அமைக்கி பார்த்தோம்னா இந்த பாத்தீங்களா லைட்டா அந்த மாதிரி வெந்தா மட்டும் போதும். இப்ப நம்ம இது கூட வந்து ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி சேர்க்கணும். ஜவ்வரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சீக்கிரமா வெந்துடும். அதே நேரத்துல நல்லா சாஃப்டாவும் இருக்கும். ஜவ்வரிசி வந்து குழந்தைங்களுக்கு வயிற்று புண்ணு இதுக்குன்னா ரொம்ப நல்லது. அதனால நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பாயசம் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்போ பாசி பருப்பையும் சேர்த்துட்டு ரெண்டும் இப்போ நம்ம சேர்த்த பருப்பும் ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இருக்கும் போது ஒரு சிட்டிகை கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ப நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதிகமா காட்டும். அதுக்காண்டி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இது கூட 1 கப் பாசி பருப்புக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியா இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப இன்னொரு இதுல வந்து ஒரு பேன்ல வந்து நெய் ஊத்திக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சமா முந்திரி சேர்த்து நம்ம எப்பவுமே தாளிப்போம்ல அது மாதிரி முந்திரி சேர்த்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு அப்புறமா கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் வந்து பலூன் மாதிரி ஆகணும். இப்ப இந்த வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாயசத்துக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு வந்து நெய் சேர்த்து இந்த கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்க பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். தேங்க்யூ.